இந்த வாழைப்பூவை தான் கூட்டு வைக்க கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கையில தேய்ச்சிக்கோங்க. நான் இது ரொம்ப பெரிய பூவா இருந்து ஏற்கனவே வந்து ஒரு நாள் கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாதி தான் இருக்குது, அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃப் வந்து இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து என்ன பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் பை போல இருக்குல்ல, அந்த பூடுல இருக்க கவர் போல இருக்குதுல்ல, இதை வந்து எடுத்துக்கோங்க. அது வேஸ்ட், நமக்கு வேண்டாம். அப்புறம் இதுல வந்து ஒரு பட்டு போல இருக்கு பாருங்க, என்ன இருக்குதுல்ல, இந்த பட்டு போல இருக்கிறது, இந்த இதுவுமே வேண்டாம். இது ரெண்டும் நம்ம சேர்த்து கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த கசப்பு கொஞ்சம் ஓவரா தெரியும். அதனால அந்த ரெண்டையும் வந்து இதுல வந்து ஒவ்வொரு பெட்டலா நம்ம எடுத்துட்டு அதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, இதுல மட்டும்தான் அந்த பட்டு போல இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்றதுக்கு வந்து ஒவ்வொரு இதாக தான் வச்சு கட் பண்ணணும் இல்லை, நான் வந்து இதை விட நிறைய வந்து கையில சேர்த்து வச்சு கட் பண்ணுவேன். இதை போல சேர்த்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து பச்சை தண்ணியை விட அரிசி களைஞ்ச தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடிச்ச தண்ணியில வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி நார்மல் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இது வந்து ரொம்ப கருப்பாகாம அப்படியே இருக்கும். இதே போல வந்து ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல எனி வேஸ்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா எண்டு வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல எண்ட் ஆஃப் தி பீஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கூம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு கூம்பு வந்து ஃபுல்லா கட் பண்ணுவோம். அது எதுல இருந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வந்து மேல இருக்க இதெல்லாம் பிரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இனி இருக்கிற கூம்பு போல இருக்கிறத வந்து ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம எடுக்கும்போது வந்து அதுல வந்து உள்ள அந்த இது பூடு தொலி போல இருந்தது வந்து பிரிச்சு எடுக்க முடியாது, அந்த அளவு ஆயிட்டு. இது மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து கட் பண்ணி கூட்டோட சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டா கசக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம வந்து அந்த உள்ள அந்த பட்டு போல ஃபார்ம்ல இருக்காது, அந்த நரம்பு இருக்குல்ல, அது மட்டும்தான் நமக்கு அந்த கசப்பு தன்மை வருது. இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல வந்து சில டைம்ல இதை போல கொஞ்சமா நார் வந்து அப்படின்னு சொன்னா இந்த விரல்லே வந்து இதை போல உருட்டி எடுத்துக்கலாம். இதை போல கட் பண்ணி எடுக்கும்போது இதுல வரும். இது அப்படியே நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம் தனியா. நாங்கள் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, லைட்டா வந்து கலர் வந்து கையில கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 தடவை நம்ம வந்து பாத்திரம் எல்லாம் கழுவும் போது அந்த இது வந்து போயிடும். இனி ஃபுல்லாவே கட் பண்ணி நம்ம பொரியல்ல சேர்த்துடலாம். நம்ம இப்போ சூப்பரா வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க, எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.